அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி மரவப்பட்டியில் திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் சந்தியாகப்பர் கொழுவீற்று இருக்கக்கூடிய திருத்தலத்தில் கொடியேற்றும். அதே நாளில் வேளாங்கண்ணியில் நாகப்பட்டினத்தில் ஆரோக்கியமாத கோயில் பங்கில் சந்தியாகப்பர் எண்ணெயானது இன்னையோட 88வது நாளாக நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. நேற்று நாங்கள் இதிலேருந்து வாங்கிட்டு போனோம். தட்டு வெறும் தட்டாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிற முறையோடு நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. எல்லோரும் மரவப்பட்டி சந்தியாகப்பர் திருத்தலத்துக்கு வாங்க. அனைவருக்கும் சந்தியாகப்பர் திருவிழா வாழ்த்துக்கள். எங்களுக்காக செபியுங்க, உங்களுக்காக செபித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இந்த திருத்தலத்தை குறித்து மக்களுக்கு அறிவிப்பு கொடுங்க. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இந்த மாதிரி புதுமைகளை சந்தியாகப்பர் செய்து மக்களை தன்னுடைய திருத்தலத்துக்கு வரவழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நமக்கு திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் உள்ள மரவப்பட்டி சந்தியாகப்பர் திருத்தலத்தில் தான் சந்தியாகப்பருடைய எலும்பாக்கிய திருப்பண்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்ந்து இயேசுவோட 12 சீடர்களோட திருப்பண்டங்களும், பவுலடியாரோட திருப்பண்டமும், பவுலடியாரோட கம்பெனியனாக இருக்கக்கூடிய பர்னபாஸோடது, மற்ற 30 புனிதர்களோட திருப்பண்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஜூலை 25ஆம் தேதி வியாழக்கிழமை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் இந்த புதுமையானது 88வது நாளாக நடக்குது. அங்கே திண்டுக்கல் மறை மாவட்டம் மரவப்பட்டி சந்தியாகப்பர் திருத்தலத்தில் இன்றைக்கி கொடியேற்றமானது மாலை நடைபெற இருக்கிற ஆயரோட தலைமையில் திருப்பலியும் கொடியேற்றம் நடக்கும். அநேக திருப்பலிகள் வருவாங்க, திருப்பயணிகள் திருத்தலத்துக்கு வருவாங்க. நீங்களும் வாங்க, மக்களுக்கு இதை அறிவித்து சொல்லுங்கள். தெரியாத மக்களுக்கு யாகப்பரும் மாதாவும் இந்த எண்ணெயை பொங்கி வர வச்சுக்கிட்டே இருக்கோம். முக்கியமாக சந்தியாகப்பரை பொறுத்தளவுக்கு எல்லோரும் மரவப்பட்டி வரணும். அதற்காகத்தான் வேளாங்கண்ணியில் இந்த புதுமையை சகாயராஜ் வீட்டில் செய்து கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் சந்தியாகப்பர் திருவிழா வாழ்த்துக்கள். புனித சந்தியாகப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ள புனித சந்தியாகப்பர் வாழ்க.